ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டுக்கு சப்பாத்தி அப்புறமா சென்னா மசாலா. சென்னா ஊற போட்டிருக்கேன், பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி. இனி மாவு பசங்க வச்சுட்டு சென்னா வைக்க போகிறேன். இது மூணு கப் ஓமம் இருக்குல்ல, ஓமம் அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு ஏற்றும் அப்படிம்பாங்க. சரி, அதுக்கு இந்த மாதிரி ஓமத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கூட போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு குளிச்சுட்டு வந்ததும் தலையில் லைட்டாக இதை தேய்ச்சி விட்டோம்னா, இது குழந்தைங்களுக்கா? குழந்தைங்களுக்கு தலையில் அப்புறம் 2 காது பக்கத்தில் தேய்ச்சி விட்டோம்னாக்கி சளி ரொம்ப பிடிக்காது. நீரெல்லாம் எடுத்துரும், தலையில் இருக்க நீரெல்லாம் எடுத்துரும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஊற வைப்பியா அப்படியே உடனே போட்டுடலாமா? இல்லை, உடனேலாம் போடலை. நான் இந்த சென்னாக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அது குக்கரில் வச்சுட்டு அப்புறம் போட்டுற வேண்டியதான். ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி போடணும்னா ஏதாட்டு ஒரு டிப்ஸ் சொல்லுப்பா. ரொம்ப சாஃப்டாக போடணும். நான் பிசையும் போது மாவு டைட்டாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. ஆமாம், ரொம்ப அதுக்குன்னுட்டு தோசை மாவு பார்த்துக்கே தோசை ஊற்றணும். இலக்கமாக சொன்னேன்ல, இலக்கமா இருக்கணும்னு சொன்னேன்ல. சரி, அதான் ஒரு வேளை இலக்கமான, அதாவது கல் மாதிரி நம்ம செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நல்லா மெல்லிசா போடும் சப்பாத்தி. நல்லா மெல்லிசா இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து செக்ல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல. என்ன விதி அப்படியே சொல்லாதீங்க. கடல் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். சரி, அப்படி சொல்லு. செக்ல ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் அப்படின்னு சொல்லு. சும்மா ஊற வைக்கணும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். நல்லா மெல்லிசா திரட்டணும். நல்லா மெல்லிசா விட்டுனோம்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சிடணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பாப்போம், நீ எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? முடிஞ்சுதா? இன்னும் இருக்கா பிசைகிறது? இன்னும் கொஞ்சம் பிசைவேன். தம்பியோட தண்ணி பாட்டில் எங்கே இருக்கு? அங்கே தானே குட்டியமா இருந்து. இங்கே இல்லை, கிச்சனுக்குள்ளே எப்படிதான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுமா? ஊறட்டுச்சு. காலையில் ஒரு 9 மணிக்கு போல் போட்டேன். இது வதக்கி அரைக்க தான் போகிறேன். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய கியூப் வாங்கி வச்சு நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ வேகமாக பண்ணுறோம். இதில் ஒரு 3 பல்லாரி. 3 பல்லாரியில் மீடியம் சைஸ், கொஞ்சம் பெருசுனாக்கி ஒரு 3 போதும். சின்ன பல்லாரினாக்கி ஒரு 4 பல்லாரி கிட்ட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நிலமாவே போட்டு வதக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு வதக்கிட்டு அரைப்பேன். இது இவ்வளோ வதக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாகட்டு. கடலெண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய், ஓகே, ஒரு ஸ்டார்ப்பு, கல்பாசி, கொஞ்சம் பட்டை. பட்டை எங்கே இருக்கு? பட்டை ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. நொறுக்கி வச்சிருக்கிறேன். நீ தான் நொறுக்கி வச்சிருக்க. ஓகே, என்ன சூடாயிட்டு போட்டுறேன். வெங்காயம், சால்ட்டு. வெங்காயம் தான் நல்லா வசங்கணும். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இதுவே சில பச்சை அப்படியே அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கணும்னாக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி வெங்காய ஸ்மெல்லு லைட்டாக தெரியும். எப்படினாலும் கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதுக்கு இப்படி வதக்கி பண்ணோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காய ஸ்மெல்லு இருக்கும்ல, அது மட்டும் போதும். கருவேப்பிலை கொஞ்சமா இந்த மாதிரி வதங்கினா போதுமா? ஆமாம். அடுத்து தக்காளி போட்டுலாம். சரி, ஓகே. இந்த அளவு வதங்கினா போதும். தக்காளிலாம் நல்லா தான் வதங்கிடுச்சு. ஓகேங்களா?
சரி சரி சரி. ரொம்பவும் வதங்காண்டா, லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நான் வந்து கடலை எல்லாம் போட்டு அது கூட சேர்த்து நான் விசில் வச்சு இறக்க போகிறேன். ஏன்னா தனியாக இதை வேக வச்சு வைக்கல, நான் வேக வைக்கல, ஊற வச்சது அப்படியே இருக்கு. அதை சேர்த்து போட்டு ஒரே வேலையாக முடிச்சிட போகிறேன். இது கொஞ்சம் ஆறட்டு. A few minutes later. சப்பாத்தி மாவு இருக்குல்ல, சாஃப்ட் ஆகுதுக்கு கேட்டிங்கள்ல, ஓடையில் ஒரு நேரம் எடுத்து திரும்ப பிசைஞ்சு வச்சிடறேன். நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி அழுத்தி இன்னும் சாஃப்ட் ஆயிரும். வந்துட்டாரு தொட்டு பாரு அப்படிமா சாஃப்டா இருக்கான்னு சொல்லு. ஓ சாஃப்டா இருக்கு. இவ மாவு எடுத்துட்டு போனான்னு போயிருவா விளையாடுறதுக்கு. தம்பி பார்த்து சொல்லுங்க. உன் ரேகை இதில் வை. குத்துமா. டிஷ்ஷும் 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 டிஷ்ஷும். எப்படி இருக்கு சாஃப்டா? என்னம்மா டிஷ்ஷும். திரும்ப மூடி போட்டு வச்சிரும். நம்ம இப்படி பசைய மாவு சாஃப்டா வந்துடும். ஆனால் சப்பாத்தி ஒன்று போட்டு எடுக்கும் பாருங்க, அதில் தான் இருக்கு. ஓவரா போட்டுக்கிட்டே இருந்தீங்க, குக் பண்ணிட்டே இருந்தா ஒரு முறைன்னு முறுக்கு மாதிரி வரும். இப்படி போட்டு எடுக்கணும். ஒரே சைடு அப்படியே போட்டு வச்சிருக்க கூடாது. ஓகே ஓகே. திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் சப்பாத்தியா. A few minutes later. ஓகே, ஆறிடுச்சு. சும்மா வச்சா சாப்பிட்ருக்கீங்களா? வந்துருடா. ஓகே ஓகே, அடுத்து குக்கர் வச்சுட்டேன். ஓகே. எண்ணெய், கடுகு கடுகு. புரியவே இல்லை. சத்தத்தையே காணும். அதுக்கு வலிச்சாதான் அது சத்தம் போடும்பா. இப்போ அதுக்கு வலிக்கிற மாதிரி சூடு வை. வந்தா 2 வத்தல், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். என்னடா மூடி வச்சுட்டேன், அவ்வளோதாண்ணா. நான் என்ன சும்மா அப்படியே ஒரு பச்சை பாருங்க வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா. நீ இது கூட இன்னும் போட வேண்டியது இருக்கு. என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன், நிறையா வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. இது வந்து பாக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப வெட்டினா வலிச்சிரும்னு பார்த்தேன். எவ்வளோ போடுறது? இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. வேறு வந்து காரத்துக்கு நான் வேறு எதுவும் அதிகமாக சேர்க்கலல்ல, 2 ஸ்பூன். இது என்ன மசாலாமா? இது வந்து பட்டை இதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சிருக்கோம்ல, வதக்கிருக்கோம்ல, நல்லா லைட்டா வாசனைக்கு. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்பா. கடலை போடும்போது சரியா வரும் போல தான். இப்பவுமே எப்படி இருக்குதுங்க, அப்படியே வச்சு சாப்பிட்றா இருக்கு. நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா கடலை வேகணும்ல. ஓகே ஓகே. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும்.
வச்சுட்டு தேவையான உப்பு, நான் ஃபஸ்ட்டு பல்லாரி வதங்கும் போது போட்டிருக்கோம், இப்போ லைட்டாக போட்டால் போதும், கடலைக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ கடலை போட்டுற வேண்டியதுதான். இது தனியாக வேக வச்சுட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். மல்லியலை விசில் போட்டுற வேண்டியதுதான். அது வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும் டைம். ஓகே. இப்போவும் தம்பி கத்திக்கிட்டே இருக்கான். பாப்பா கொஞ்ச நாள் பாத்திரம் வளக்கி கொடுத்தா இப்போ அவளுக்குள்ளது மட்டும் கழுவி வச்சுட்டு போயிடுறான். போட்டு போ. ஆலன் பேபி, எங்க ஆலன் கியூட் பேபியா? அப்படியா? ஜொல்லு அடிக்கிறேன், ஜொல்லு என் பிள்ளை ஜொல்லு அடிக்கிறேன். இன்னும் போடுறது தான் சப்பாத்தி, அழகாக போடலாம். மாவில் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்குடா. அது பிசைய சாஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்குப்பா. ஓகே. அது மாதிரி ரொம்ப இப்படி அமுக்கி தேய்க்க கூடாதுப்பா. இப்படி லைட்டா அப்படி தேய்ச்சி அப்படி பட்டும் படாம. அந்த அளவுக்கு நீ சாஃப்டா பிசைஞ்சிருக்க, அதனால உனக்கு ஈஸியா அப்படி பாத்தீங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம உருட்டும் போது என்ன பண்ணணும்னா ரொம்ப அமுக்கி உருட்ட வேண்டியிருக்கும். அப்படிதான். நெக்ஸ்ட் சப்பாத்தி. எப்படி சூப்பரா இருக்கா சப்பாத்தி? என்ன விட நீ செமையா போடுற. இப்படிதான் மாவு போட்டு தான் நான் எப்பவும் போடுவேன். நீங்க வந்து எண்ணெய் போட்டு அந்த மாதிரி தேய்ப்பல, அதுதான் நல்லா போடுவேன். இது எப்படி புஸ்க் புல்கா மாதிரி வருதா? உனக்கு பழகிடுச்சு என்னமோ. நீங்க அங்க ஒண்ணு எடுக்கிறதுக்குள்ள இங்க உருட்டியே வைக்க மாட்டேங்க. நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை ராஜி, நீ ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். எனக்கு விரிய மாட்டேங்கல வெறும். நான் பண்ணல, அழகாக தானே வந்தது. அதான் சொல்கிறேன், ஓன் லெவலுக்கு நம்மளால போட முடியாது. ஓகே, இப்போ நான் போய் வெளியில் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, லாக் பண்ணுறியா? இது லாஸ்ட் சப்பாத்தி. நீ அடுத்து வந்தோன்னா அந்த மசாலாம் போட்டோம்னா முடிஞ்சு. பெரிய சப்பாத்தியா பாருங்க, எவ்வளோ பெரிய சப்பாத்தி. இதான் சப்பாத்தி. எப்படி? A few minutes later. சப்பாத்தி எல்லாம் போட்டு வச்சாச்சு. பாருங்க, நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சென்னா ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போமா? சாப்பிடலாமா? அவ்வளோதான், முடிஞ்சா? முடிஞ்சு. சாப்பிட்ருவோமா அப்போ? தட்டில் எடுத்துருப்போம். கடலை எப்படி வந்திருக்குங்க? இல்லை வாயில், அதே வாயில் போட்டுருந்தா சப்பாத்தி. சாப்பிட்டு பார்த்துடலாமா? எப்படி விற்கிது பாருங்க, சூடெல்லாம் இருக்கு. அப்படியே போடு பார்ப்போம் வாயில. சூடுதுப்பா.
செம. சூப்பராக இருக்கா? ம். A few minutes later. அயன் பேபிக்கு தூக்கம் வந்துச்சு, கண்ணில் ஃபுல்லாக தூக்கமா இருக்கு. டைம் ஆயிடுச்சு இன்னும் குட்டிமா. ஓகே செம்ம. வாவ், என்னடா நீ அடுப்பில் கொண்டு வச்சிருக்க தட்டை? அப்படி எடுத்து சாப்பிடுங்க. சூப்பர். கடலை சுத்தமாக மசிக்கலாம் எந்திருக்கலாம். கடலை சூப்பராக இருக்குது சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு சென்னா மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.